கரூர்ல கண்ணீர் விட்ட முதல்வர். அந்த கரூர் சம்பவம் தான். ஸ்டாலினை வச்சு செஞ்சு தரணும். இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்யறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? போலீஸை சாடிய விஜய் இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. ஏவ வேலு செந்தில் பாலாஜி மீது தாக்கு. கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. செக்கப்புக்கு போனார்ல அவரு. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு கருப்பு நாளாக கரூர்ல பதிவானது. தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார பயணத்தின் போது ஏற்பட்ட கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் அப்பாவி உயிர்கள் பறிபோயின. இந்த உயிர்கள் பறிபோன குடும்பங்களுக்கு தற்பொழுது இழப்பீடாக அரசு வேலை தருவதாக முதல்வர் விஜய் கூறியிருந்தார். இதற்கு பல்வேறு கட்சிகள் அவர்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்தன. அதனை எல்லாம் மீறி தற்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை என்பது உறுதியாகியிருக்கு. இந்நிலையில் தற்பொழுது கரூர் கூட்ட நெரிசல் தந்த ஆறாதவடு திமுகவின் ஊழல் முகமூடிகள் மற்றும் இடைத்தேர்தல் களம் வாயிருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசுவீர்களா என்று கரூரின் மேடையில் முதல்வர் விஜய் வீசிய கேள்வி கணைகள் தமிழக அரசியலின் அடித்தளத்தையே அதிர வைத்திருக்கிறது. சதி திட்டங்களை சிதைக்கவும் தீய சக்திகளுக்கு நிரந்தர பதிலடி கொடுக்கவும் தயாராகியுள்ள தாவேகாவின் அதிரடி பிரச்சாரம் கரூரில் இருந்து இன்று விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இது பற்றி விரிவான செய்தியை தற்போது பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கரூரில் நடைபெற்ற அரசு விழாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தற்காலிக அரசு பணி ஆணைகளை வழங்கி பேசிய தமிழக முதலமைச்சர் விஜய் தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பும் வகையில் மிக நீண்ட விரிவான அரசியல் உரையை கூட்டத்தினரிடையே ஆற்றினார். தன் நெஞ்சில் தேங்கி கிடந்த வேதனையும் ஆவேசத்தையும் வார்த்தைகளாக கொட்டிய அவர் வரவிருக்கும் இடைத்தேர்தலுக்கான தாவேகாவின் தேர்தல் பிரச்சாரத்தை இந்த மேடையில் இருந்தே அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என்பது தன் வாழ்நாளில் மறக்க முடியாத எவ்வளவு பெரிய நிலைக்கு சென்றாலும் ஆறாத ஒரு மாபெரும் வடு என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் விஜய் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள காவல்துறை மற்றும் முந்தைய அதிகார வர்க்கத்தின் நாடகங்களை அக்குவேறு ஆணிவேராக அம்பலப்படுத்தினார். இதற்கு முன்பாக தங்களுக்கு பெரம்பலூரில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போது அங்கு கூட்டம் அதிகமாக கூடிவிட்டது என்று காவல்துறை எச்சரித்ததால் மக்களின் பாதுகாப்பை கருதி மனவலியோடு தாங்கள் அந்த பயணத்தை தவிர்த்துவிட்டு திரும்பியதை அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் அதே போன்றதொரு முன்னெச்சரிக்கையை கரூரில் காவல்துறை ஏன் தங்களுக்கு வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர் காவல்துறையினர் நினைத்திருந்தால் அன்றைய கரூர் கூட்டத்தை எளிதாக ரத்து செய்திருக்க முடியும் அல்லது தடுத்து நிறுத்திருக்க முடியும் என்றார். அவ்வாறு செய்யாமல் கரூர் நெடுஞ்சாலையிலிருந்து மக்கள் கூட்டத்தை தாங்களாகவே பாதுகாப்பு கொடுத்து உள்ளே அழைத்து வந்துவிட்டு பின்னர் அசம்பாவிதம் நடந்தவுடன் அந்த பழியை ஒட்டுமொத்தமாக தன் மீது தன் இயக்கத்தின் மீதும் தூக்கி போட்ட காவல்துறை நாடகத்தின் உண்மையான மூளை யார் என்று அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். கரூரில் தன் சொந்த அக்கா தங்கைகளையும் குழந்தைகளையும் இழந்து தான் தவித்த போது வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முயன்றவர்களை மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வரும் சூழலிலும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையிலும் ஒரு மாநில முதலமைச்சராக தன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவல்துறை மீதே விஜய் இத்தகைய பகிரங்க புகாரை திருப்பியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாவேகாவுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த சதி மற்றும் சூழ்ச்சியினை தற்போதைய மக்கள் மட்டுமல்லாது வரும் தலைமுறையினரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கரூரில் தாவேக்கு சார்பாக ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும் அவர் இந்த மேடையில் உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தனக்கு எதிராக அரசியல் செய்பவர்கள் தன்னை மக்களை விட்டு ஓடிவிடச் செய்ய வேண்டும் என்று நினைப்பதாகவும்
ஆனால் நமக்காக வந்துள்ள மக்களை காக்க வைத்து ஆதாயம் தேடும் அரசியல்வாதிதான் அல்ல என்றும் திட்டவட்டமாக கூறினார். தொடர்ந்து திமுகவின் நிர்வாக முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து பேசிய முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் தான் எழுப்பிய 40 ஃபண்ட் விவகாரத்தை மீண்டும் கையில் எடுத்தார். தான் சட்டமன்றத்தில் பேசும்போது எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியின் பெயரையோ அல்லது நபரின் பெயரையோ சொல்லாமல் பொதுவாகவே 40 ஃபண்ட் என்றுதான் குறிப்பிட்டதாக கூறிய அவர், ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதுமே சட்டமன்றத்தில் இருந்து திமுகவினர் ஏன் அஞ்சி ஓட்டம் பிடித்தார்கள் என்று கிண்டலாக கேட்டார். குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் என்ற பழமொழியை சுட்டிக்காட்டிய அவர், இவர்களின் செயல்பாடு எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை என்று தானாக முன்வந்து உணர்வதைப் போல மிகவும் வேடிக்கையாகவும் விசித்திரமாகவும் இருப்பதாக சாடினார். ஒவ்வொரு அரசு துறையிலும் தீய சக்தியாக விளங்கும் திமுகவும் தீர்ந்து போன சக்தியாக விளங்கும் அதிமுகவும் கூட்டு களவாணிகளாக மாறி மாறி 40 ஃபண்ட் என்ற பெயரில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு உதாரணமாக சென்னையில் ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு வழக்கமாக ஆகும் செலவை விட 2 மடங்கு கூடுதல் தொகையில் ஒப்பந்தம் விடப்பட்டிருந்த மாபெரும் ஊழலை தனது அரசு கண்டுபிடித்து தற்போது ரத்து செய்துள்ளதாக குறிப்பிட்ட விஜய், இன்னும் எத்தனை கோடி எத்தனை லட்சம் ஊழல்கள் இந்த தமிழகத்தில் புதைந்து கிடக்கின்றனவோ அவை அனைத்தையும் தோண்ட தோண்ட உண்மைகள் வெளியே வரும் என்றும் அப்போது அதிகார வர்க்கத்தின் ஒவ்வொரு முகமூடியும் கிளியும் என்றும் எச்சரித்தார். எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதான தனது தனிப்பட்ட மற்றும் அரசியல் ரீதியான தாக்குதல்களை தொடுத்த விஜய் தான் பேசத் தொடங்கினாலே கொளத்தூர் தொகுதியில் பெரிய அளவில் நடுக்கம் ஏற்பட்டு கொத்து போராட்டா போடப்பட்டு வருவதாக எள்ளி நகையாடினார். முதலமைச்சர் என்கிற முறையில் ஸ்டாலின் சார் மீது தனக்கு தனிப்பட்ட பாசம் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், ஆனால் தங்களை கண்டு அஞ்சி சிலர் சிங்கப்பூரில் போய் ஒளிந்திருப்பதாகவும் தான் கரூருக்குள் நுழைந்தவுடனே மற்றொருவர் ஓடிவிட்டதாகவும் இப்படி தாவேகாவின் எழுச்சியை கண்டு திமுகவினர் ஒட்டுமொத்தமாக அஞ்சி நடுங்குவதாகவும் பேசினார். காதில் ரத்தம் வராத குறையாக தங்களை பற்றி அவதூறு பரப்புபவர்கள் ஊழலிலேயே ஊறிப்போனவர்கள் என்றும் வாயை திறந்து பேச துப்பில்லாதவர்கள் தன்னை நோக்கி வசைவாடுவதாகவும் அவர் கடுமையாக சாடினார். இறுதியாக தமக்கு எப்போதும் பணத்தை விட தன்னை நம்பி வந்த ஜனம் எனப்படும் மக்கள் கூட்டமே முக்கியம் என்று முழங்கிய விஜய், தங்களுக்கு இவ்வளவு வழிகளையும் காயங்களையும் கொடுத்தவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்து விட்ட போதிலும் அது மட்டுமே போதாது என்று ஆக்ரோஷமாக பேசினார். தீய சக்தியான திமுக காலகாலத்திற்கும் மீண்டும் தமிழக அரசியலில் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அவர்களுக்கு மக்கள் நிரந்தரமான பதிலடியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் இந்த தீய சக்திகளை மக்கள் நல்லபடி கவனித்து வெளுத்து வாங்க வேண்டும் என்று கூறி இடைத்தேர்தலுக்கான அரசியல் களத்தை தனது அனல் பறக்கும் பேச்சின் மூலம் தொடங்கி வைத்தார். இன்னும் சில நாட்களில் விஜய் அரசின் உண்மையான விஸ்வரூபத்தை அனைவரும் பார்ப்பார்கள் என்றும் சதிகாரர்களின் முகத்திரையை தன் அரசு நிச்சயம் கிழிக்கும் என்றும் உறுதிபட கூறி தனது உரையை அவர் நிறைவு செய்தார். இந்நிலையில் கரூரின் அந்த மேடையில் விஜய் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் அரசியல் உரையாக மட்டும் பார்க்கப்படலை. அது தாவேகாவின் எதிர்கால அரசியல் பயணத்திற்கான ஒரு போர் முரசாகவே கருதப்படும். தனது மக்கள் பட்ட துயரங்களுக்கு துளி கூட நீதி கிடைக்காமல் போக விடமாட்டேன் என்று சூளுரைத்த அவர், அந்த பலியான ஆன்மாக்களுக்கு தான் செய்யும் மிகப்பெரிய மரியாதையாகவே இந்த இடைத்தேர்தல் வெற்றியை பார்க்கிறார். மேலும் வாயை திறந்தாலே ஓடி ஒளிபவர்கள் 5 நிமிடம் கூட நேருக்கு நேர் விவாதிக்க திராணியற்றவர்கள் என்று திமுக அமைச்சர்களை காட்டமாக சாடிய விஜய், மக்கள் காசுக்கு கொள்ளையடிக்கும் அந்த அமைச்சர்களின் முகமூடிகளை தன் அரசு ஒவ்வொன்றாக கிழிக்கும் என்று முழங்கினார். ஊழலிலேயே ஊறிப்போன அந்த தீய சக்திகளின் வீழ்ச்சி கரூரில் இருந்து தொடங்குகிறது என்பதை தெளிவுபடுத்திய அவர், வரபோகும் இடைத்தேர்தலில் அவர்களை சுருட்டி தூக்கி எறியுமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். அமைச்சர்களின் அராதகங்களும் கொள்ளைகளுக்கும் முடிவு கட்டும் காலம் கனிந்து விட்டது என்பதை விஜயின் இந்த பேச்சு தமிழக அரசியல் களத்தில் மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது. இவர் பேசியது குறித்து நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.